பிரபல நடிகை தீபா அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்கள் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இவங்க மாயி திரைப்படத்தில் மாமா மின்னல் அப்படின்ற காமெடி காட்சிகளில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமானாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி பிரபலமாகக்கூடியதுனாலேயே மிகப்பெரிய அளவில் பட வாய்ப்புகளை பெறுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அவ்வளவாக கிடைக்கல. அப்புறம் சின்ன திரையில் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. வாணி ராணி, சுந்தரி அப்படின்னு பல சீரியலில் நடித்தாங்க. யாழினி நீ மோகினி அப்படின்ற சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தில் ஜி தமிழ் நடித்தாங்க. ஆனால் இவங்களுக்கு சுந்தரி சீரியலில் ரொம்பவே நல்ல பாசிட்டிவான கேரக்டர் கிடைச்சதுனால அவங்களுடைய கேரக்டருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த நிலையில் அவங்க பெண்கள் மிகப்பெரிய அளவில் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க திரைக்கு வந்தால் நடிக்கும்போது அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்களா. அது ரொம்பவே வந்து எல்லோருக்குமே ஷாக் கொடுத்துருக்கு. நடிகைகள் எல்லாருமே தங்களுடைய திறமையை காட்டணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற பிரச்சனையால் பலருக்கு உண்மையான திறமையை வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து போனால் தான் வாய்ப்பு கிடைக்கும்னு சூழ்நிலை சினிமாவில் தான் சந்தித்ததுனால எனக்கு அது வேணாம்னு சின்ன திரை பக்கம் வந்துட்டேன். எனக்கு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் வந்துச்சு. அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் சினிமாவில் இருக்கும்போது நம்மிடம் சொல்வது ஒன்று, ஆனாலும் செய்கிறது ஒன்றா இருக்கும். நம்மிடம் ஒரு கேரக்டர் நீங்கள் தான் செய்ய போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நாம் அதற்கு போகும்போது நம்மிடம் சொல்லாமலே அந்த கேரக்டரில் வேறு ஒரு நபரை நடிக்க வச்சுருவாங்க. அது நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரியும். சில நாட்களில் ஷூட்டிங் ரொம்ப தூரம் இருக்கும் இடத்திற்கு நாம் கஷ்டப்பட்டு ட்ரெயின்லேயோ அல்லது பஸ்லேயோ போய் சேருவோம். ஆனால் அங்கே நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். இந்த மாதிரி நிலைமை எந்த நடிகைகளுக்கும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் பல நடிகைகள் இதே சூழ்நிலை அனுபவிச்சு வராங்க. சில படங்களை தேட்டரில் பார்க்கும்போது இந்த கேரக்டரில் நாம் நடிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நமக்கு தோணும். தேட்டரில் நம்மளுடைய முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சரியான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக தீபா சொல்லியிருக்கிறாங்களாம். இது ரொம்ப வயலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. பிரபல நடிகை ஒருத்தவங்க ஆன்மீகவாதியாக மாறியிருக்காங்களாம். அவங்களுடைய அதுவும் பரபரப்பான பேட்டி ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. கவர்ச்சி நடிகை ஆன்மீகவாதியாக மாறியிருக்கிறது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. நடிகை மும்தாஜ் தமிழ் சினிமாவில் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவில் பலராலையும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அறியப்பட்ட ஒரு நடிகை. கவர்ச்சி கலைஞராக அறியப்பட்ட மும்தாஜ் சில்க்ஸ்மிதாவின் வாரிசாக நீண்ட காலம் தமிழ் சினிமாவில் நடித்தாங்க. குஷி படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் மூலமாக ரொம்பவே பிரபலமானாங்க. ஏழுமலை படத்தில் லக்ஸ் பாப்பா பாடல், சாக்லேட் படத்தில் மருதமலை பாடல்னு மிகப்பெரிய அளவில் இவங்க வசீகரமான நடிப்பால் பிரபலமானாங்க. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவிலையும் பல ரசிகர்களை ஈர்த்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா விட்டு விலகி இருந்தவங்க இறுதியாக ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தழுவினாங்க. அவரது ஆன்மீக புகழும் வாழ்க்கை மாற்றமும் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் நடிகை கௌதமி மும்தாஜ் நேர்காணல் பண்ணும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. சினிமாவை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஆன்மீக வாழ்க்கைக்கான சடங்குகளை செய்ய மெக்கா சென்றதாக தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்தாங்க. ஒரு காலத்தில் கவர்ச்சி கலைஞராக இருந்த மும்தாஜ் தற்போது ஆன்மீகவாதியாக மாறிட்டாங்க. தனது புதிய வாழ்க்கையை இவங்க நல்லா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. சிலர் இந்த விஷயத்தில் அவங்கள விமர்சித்தாலும் அவங்க கவலைப்படுறதில்ல. கடவுளை நம்புறாங்க. ஆன்மீக பாதையில் தீவிரமாக செயல்படுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.